புழல் சிறையிலிருந்து இதுவரைக்கும் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்சமயம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இசிஜி பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஓமலூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுகளாக சென்னை புழல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லேசான உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவசரமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் செந்தில் பாலாஜியை சென்னை புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு புழல் சிறை துறை போலீசார் அழைத்து வந்தனர். ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் லேசான வலி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் காண்பித்த போது மேல் சிகிச்சைக்காக பரிசோதனை செய்வதற்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த நிலையில் இசிஜி எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். தொடர்ந்து ஒரு ஆண்டு காலமாக குறிப்பாக சிறையில் இருந்து வருகிறார். அவருக்கான ஜாமீன் கூட தொடர்ந்து மேல்நோட்டிற்காக தொடர்ந்து சென்று இந்த வாரம் நீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கிறது. இதற்கு முன்னாலும் கூட ஏற்கனவே அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. இதய அடைப்பு காரணமா அது ஓமந்தூரா மருத்துவமனையில் தான் அவருக்கு சிகிச்சை பார்க்க முடியுது. அந்த இடத்தில் மேலும் இதய வலி வந்த அடிப்படையில் அவர் மேல் சிகிச்சை ஓமந்தூரா மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். போலீஸ் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்புடன் தொடர்ந்து அவருக்கு ஓமந்தூரா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை என்பது குறித்து முழு சிகிச்சை அளித்த பிறகு மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்கள் அதற்கான அறிக்கையை வெளியிடுவ எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தொடர்ந்து இது போல அவருக்கு இது இரண்டாவது முறை அவருக்கான தொடர்ந்து அவ்வப்போது உடல் சோர்வுற்ற போதுதான் மருத்துவமனை சிகிச்சைக்காகவும் பரிசோதனைக்காக வருவது வழக்கம். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட இந்த பிரச்சனை தான் அவரை புழல் சிறைக்குரிய மருத்துவர்கள் காண்பித்த பிறகு அவர்கள் பரிந்துரைத்த அடிப்படையில் தான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். ஸ்டான்லி மருத்துவமனையில் உயர் சிகிச்சை இல்லாத காரணத்தினால் ஓமந்தூரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு சிகிச்சையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவருக்கு இருந்த சிகிச்சை வேண்டும், எது போன்ற குறிப்பாக அவருக்கு மருத்துவம் அளித்தால் உடல் ஏதுவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அவருக்கான சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தொடர்ந்து அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கின்றனர்.